இந்த சின்ன பசங்க மேட்சுக்கு கூப்பிட்டா மட்டும் போகக்கூடாதுங்க. காலங்காத்தால 6 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நம்மள எழுப்பி விட்டானுங்க. நானும் ஒரு ஆர்வத்துல இன்னைக்கு பயங்கரமா நம்ம பெர்ஃபார்மன்ஸை காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீயை கூட குடிக்காம 6:30 மணிக்கெல்லாம் கிரவுண்டுக்கு போய் பார்த்தா கிரவுண்ட்ல ஒருத்தனையும் காணோம். டேய் எங்க தாண்டா இருக்கிறீங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டா அதோ பக்கத்துல தான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சு மட்டும் பிடிச்சுவீங்க அப்படின்றானுங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது நம்மள பிச்சு பிடிக்க தான் அவனுங்க கூப்பிட்டுக்கிறானுங்க. இது தெரியாம ஆர்வத்துல நம்ம கிளம்பி வந்துட்டோம் அப்படின்ட்டு. இவனுங்கெல்லாம் ராஜா பகவத் மாதிரி 8 மணிக்கு வரானுங்க. பொறுமையா டீ டிஃபன்லாம் சாப்பிட்டு நான் பிச்சை பூச்சி வச்சுட்டு அந்த பிச்சை மற்ற டீம் யாரும் பிடிக்காத மாதிரி பிச்சு பக்கத்துலயே பசியோட ரொம்ப நேரமா உட்காந்துக்கிறேன். சரி இவ்வளவு நேரம் டீ கூட குடிக்காம பிச்சு பூச்சி வச்சதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தருவானுங்க பொழுது அப்படின்னு ஆர்வத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தா எந்த இடத்துல வெயில் அதிகமா அடிக்குதோ அந்த இடத்துல என்ன ஃபீல்டிங் நிக்க வச்சிட்டானுங்க. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபீல்டிங் மாத்துவானுங்க பார்த்தா ரொம்ப நேரமா வெயிலே நிக்க வச்சிட்டானுங்க. தலைலாம் கேர் ஆயிடுச்சு. அப்பதான் ஒரு பேட்ஸ்மேன் என்கிட்ட ஷாட் அடிக்கிறான். அந்த பாலை மிஸ்ஃபீல் பண்ணது என்ன குழந்தை கூட பிடிக்கும் இந்த பாலை கூட பிடிக்க மாட்டியா அப்படின்னு கத்துறானுங்க. டேய் நான் உங்களோட முன்னாள் கேப்டன் மறந்துடாதீங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே பேசிக்கினேன். வேற வழி இல்லையே.